உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாக வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும். இந்த வசனத்தை தான் தேவன் கொடுக்குறாங்க. என்னங்க, நான் நல்லா யாருமே என்னை காப்பாற்ற முடியாதுங்க. எந்த மனிதன் நினச்சாலும் காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். எந்த டாக்டர் நினச்சாலும் என்னை காப்பாற்ற முடியாது. என்னால் எந்த ஒரு மனிதன்கிட்ட இருந்தும் உதவி வராது. அப்போ தேவன் தானே காப்பாற்றணும். தேவன் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆனால் தேவன் பொறுப்பாகவே இல்லைங்க. அவர் ஏன் தாமதிக்கிறாரு? தீவிரமாக வந்திருக்கணும்ல இந்நேரத்துக்கு. அது வாயில் போயிடுவோம் போல், பிரச்சனை வாயுங்கள போயிடுவோம் போல், இந்த வியாதி வாயில் போயிடுவோம் போல், இந்த கடன் வாயில் போயிடுவோம் போல், பயமாக இருக்குது. தேவன் ஏன் என்னை காப்பாற்றுவதற்காக வரல? ஏன் இவ்வளோ தாமதிக்கிறாரு? எத்தனை பேர் அப்படி கேட்டுட்ருக்கீங்க? தேவன் உங்களை எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளும் உங்களை விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டார். உங்கள் பக்கத்தில் தாங்க இருக்கார். உணர்வீங்க. ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அவர் ஏற்கனவே ரெடியாக இருக்கார். எப்படி என் பிள்ளைய இந்த பிரச்சனையிலேருந்து எந்த இடத்துல வச்சு காப்பாற்றணும், எந்த நேரத்தில், கரெக்டான நேரம், அவருடைய காலம் அவர் ரெடியாக வச்சு காத்துட்ருக்காரு. அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றுவார். தீவிரம் காட்டுறாரு. இதில் ரெடியாக தான் இருக்கார். நீங்கள் உணர்வீங்க அதை. என்னங்க, தேவன் அம்போன்னு விட்டுட்டாரு, தேவனை தவிர வேறு யாருமே என்னை காப்பாற்ற முடியாது, அந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க? தேவன் ரெடியாக இருக்கார். நீங்கள் உணர்வீங்க. சரிங்களா? நேபுகாத் நேச்சார் ராஜா கிட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாட்டிக்கிட்டாங்கல்ல. இப்படி ஒரு யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாத இடத்துல இந்த ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டேன். யாருமே நினச்சா கூட என்னை காப்பாற்ற முடியாது. தேவனையே என்னை கண்டுக்கல. அந்த 3 பேருக்கு அந்த கவலை தான். மாட்டிக்கிட்டோமே. தேவன் சுற்றி பார்க்குறாங்க. எங்கேயும் தேவன் இவங்களை காப்பாற்ற அறிகுறியே இல்லை. உங்களுக்கும் அப்படிதான் இருக்குதா? ஆனால் தேவன் என்ன பண்ணாரு? இவங்க எங்கே போகிறாங்களோ, அடுத்தது எங்கே போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும். அடுத்த ஸ்டெப்பு எங்கே போவாங்களோ அந்த இடத்துல தேவதூதன் நின்னான். நீங்கள் நிற்கிறீங்க, அடுத்த அடியில் தேவதூதன் இருப்பான். தேவன் இருப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு அடுத்த அடியில் யார் இருந்தாங்க? அடுத்த ஸ்டெப்பில் தேவதூதன் இருந்தாங்க. அவங்க போகிற இடம் அக்கினி சூளை, தீ எரிகிற இடம்னு தெரியும் தேவனுக்கு. அங்கே தேவதூதனை நிறுத்தி வச்சுட்டாரு. இந்த ராஜா, அந்த நேபுகாத் ராஜா நேபுகாத் நேச்சார் ராஜா கோபத்தில் தூக்கி போடுறாரு அந்த அக்கினி சூளைக்குள்ள. அங்கே தேவதூதன் இவங்க 3 பேரையும் காப்பாற்றிடுறான். 4 பேரும் ஜாலியாக வாக்கிங் போகிறாங்க. தீயில வாக்கிங் போகிறாங்க. எந்த இடத்துல எப்பொழுது கரெக்டான இடத்துல கரெக்டான டைம் உங்களை காப்பாற்றுவார். உங்களுடைய அடுத்த அடி, நீங்கள் வைக்கும் அடுத்த அடி தேவன் காப்பாற்றுவார். அந்த ஸ்டெப்பில், அடுத்த ஸ்டெப்பில் உங்களை தேவன் காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கார். பயப்படாதீங்க. என்னங்க இவ்வளோ நேரம், இந்த நொடி வரைக்கும், நான் வைத்தா இந்த அடி வரைக்கும் தேவன் என்னை காப்பாற்ற வரலையேன்னு கவலைப்படாதீங்க. அடுத்த அடி எடுத்து வைக்கும்போது தேவன் ரெடியாக இருக்கார். கரெக்டாக காத்துட்ருக்காரு. என் பிள்ளைய நான் காப்பாற்றுவேன். யாராலையும் காப்பாற்ற முடியாத இடத்துலையும் தேவனால் உங்களை காப்பாற்ற முடியும். சரிங்களாங்க? எந்த பிரச்சனை வாயிலையும் மாட்டிக்க மாட்டீங்க. தேவன் தீவிரிக்கிறார், தாமதம் செய்யலை. சரிங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. ஒரு புதிய அனுபவம் தேவன் உங்களுக்கு தருவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.